இந்த இது பிளாக் இதில் தான் வரும். நம்முடைய அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த இடத்தை தனியாரிடம் இருந்த இந்த இடத்தை இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு அகற்றி இதை மாநகராட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் சொல்லி மாநகராட்சி அலுவலக கட்டிடம் இப்போது இங்கே கட்டப்போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பாரதி அவர்கள்லாம் சேர்மனாக இருந்தார். பக்கத்தில் பெரிய ஆலந்தூர் நகராட்சி அலுவலகம் இருந்தது, அதில் தான் அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் தான் எங்களை மாதிரி இருக்கிற சேர்மனுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததை இங்கே தான் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் அங்கே வந்து அந்த இடம் மெட்ரோ எடுத்துக்கிட்டதுனால இந்த இடத்த என்னுடைய அமைச்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்தாரு. அதையும் கொண்டு இது ஒரு நல்ல முக்கியமான இடமா இருக்கிறதுனால இதில் அலுவலகம் மட்டும் கட்டக்கூடாது, வேற ஏதாவது பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னதுனால நம்ம நகராட்சி அலுவலகம், ஜோனல் சேர்மன் அலுவலகம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய அலுவலகம் இங்கே வருகிறது. பேஸ் மட்டத்திலையும் 30-40 கார் நிற்கிற அளவுக்கு பேஸ் மட்டம் போட்டிருக்காங்க. ரீஜனல் ஆஃபீஸ் மொத்தம் 32,74,00,000 சுத்திகரிப்பு நிலையத்தையும் நம்ம 540 MLD செம்பரம்பாக்கத்திலேருந்து எடுக்கிறோம். தண்ணியை பற்றி பிரச்சனை இல்லை, டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து வரும். அதை தாண்டி சென்னையில் எந்த இடத்தில் தண்ணி இதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தண்ணி நிறுத்துற பைப் லைன் ரிப்பேருக்காக மட்டும்தான் நிறுத்த முடியும். மற்ற இடத்துலலாம் சென்னை சுற்றி ரிங் மைன் போட போகிறோம். 3,800 கோடி செலவில் ரிங் மைன். எந்த இடத்துல மிஸ்டேக்னாலும் இன்னொரு இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ரிங் மைன் போகும். டெண்டர் விட்டு வேலை ஆரம்பிக்க போகிறோம், அதுவும் வேலை ஆரம்பிக்கும். தண்ணி பற்றி பிரச்சனை இல்லை சார். மாண்பு முதல்வர் 10 ஆண்டு காலம் இந்த கூட்டணியை பாதுகாத்து வருகிறார். அதே கூட்டணி தொடர்கிறது, அதே கூட்டணியிலே போட்டிடுவோம், அதே போல் வெற்றி பெறும்.